நம்ம இலக்கியாசிரியில் நம்ம கௌதம் சார் கூடிய சீக்கிரம் பிஸ்னஸ்ல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம கார்த்திக் வீட்டுக்கு வர போறாங்க. ஆமா, அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நம்ம கார்த்திகை எதுக்காக இந்த அஞ்சலி மெசேஜ்க்கும் கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம கார்த்திக் பையனுக்கு அந்த சொத்தை பையனுக்கு 3ஆ பிரித்து அந்த பங்கு பையனுக்கு நம்ம கௌதம் சார் கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போடலான்ட்டா அப்படின்றதுக்காக தான் பையனுக்கு நம்ம கௌதம் சாரோடைய வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. ஆனால் அந்த சொத்து அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் நம்ம கார்த்திகை பையனுக்கு கடத்தி கொண்டு போய் அந்த எஸ்எஸ்கேவுடைய குடவுனில் பையனுக்கு அடித்து வச்சுருந்தாங்க இத்தனை நாளாக. இப்போ அந்த 7ஆம் தேதி வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம அஞ்சலியும் நம்ம எஸ்எஸ்கேவும் பையனுக்கு அந்த எப்படியாச்சும் இப்போ நம்ம கார்த்திக் பையனுக்கு ரவுடிங்கை கடத்தின மாதிரி கிரியேட் பண்ணி அந்த நம்ம கார்த்திக் பையனுக்கு அங்கேருந்து வந்து தப்பிச்சு வர மாதிரி பையனுக்கு முடிவு பண்ண போகிறாங்க. நம்ம கார்த்திக் பையனுக்கு வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக வீட்டுக்கு வர போகிறாங்க. ஆனால் நம்ம கார்த்திகை யார் கடத்துனாங்க, எதுக்கு கடத்துனாங்க அப்படின்னு மிகப்பெரிய குழப்பம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். எப்படியோ ஒன்று நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம கார்த்திக் பையனுக்கு வீட்டுக்கு வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நம்ம ரேவதி அம்மாவுக்கு பையனுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம ரேவதி மாவு பையனுக்கு இந்த எஸ்எஸ்கே மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே சில ரவுடிங்களை வச்சு தொடர்ந்து வந்து தேடிட்டே இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு நமக்கே வந்து தெரியும். அதாவது நம்ம ரேவதி அம்மாவுக்கும் அந்த எஸ்எஸ்கேவுக்கும் பிறந்த குழந்தை நம்ம கௌதம் சார் தான். ஆனால் அது தெரியாமல் இந்த எஸ்எஸ்கே பையனுக்கு யார் அந்த பையன், யார் அந்த குழந்தை அப்படின்னு மாதிரி கேட்டு நம்ம ரேவதி அம்மாவை டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ரேவதி அம்மாவை இந்த எஸ்எஸ்கே பையனுக்கு பயங்கரமாக வந்து வலை வீசி வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இலக்கிய நம்ம ரேவதி அம்மாவை ரொம்ப சேஃபான இடத்துல பையனுக்கு தங்க வச்சிருக்காங்க, வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கப்புறம் நம்ம ரேவதி அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அதே சமயத்தில் இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம கௌதம் சாருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நடக்க போகுது. அதாவது நம்ம கௌதம் சார் பையனுக்கு லோனுக்காக வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த பணம் பையனுக்கு நம்ம கௌதம் சாருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். நம்ம கௌதம் சாரும் பையனுக்கு தன்னுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமாக வயிறு எறியுது. அதே சமயத்தில் இந்த எஸ்எஸ்கே பையனுக்கு இப்போவே நம்ம கௌதம் சாரோடைய பிஸ்னஸில் ஏதாச்சும் தடங்கல் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலி பத்திரமெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் அந்த பத்திரத்தை வச்சு கௌதம பையனுக்கு நான் அலற விட போகிறேன், கௌதம் அந்த இடத்த விட்டு ஓட விட போகிறேன், கௌதம் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் முன்னேறவே போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே என்னென்னமோ வந்து கனவு கண்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது. நம்ம கௌதம் சார் பையனுக்கு எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு வச்சுருக்க போகிறாங்க. அந்த இடத்த பையனுக்கு அழகாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. அதனால் நம்ம கௌதம் சார் நினச்ச மாதிரியே பிளான் எல்லாம் பக்காவாக நடக்க போகுது. நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல வீடு கட்டி சேல் பண்ண போகிறாங்க. நம்ம கௌதம் சார் மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கான பிஸ்னஸ் மேன் அவார்டை நம்ம கௌதம் சார் தான் வந்து வாங்க போகிறாங்க. இதை பார்த்து நம்ம இலக்கியா, நம்ம கௌதம் சார், நம்ம ரேவதியம்மா எல்லாருமே ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட போகிறாங்க. இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் பயங்கரமாக கண்டிப்பாக வயிறு ஏறுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.